அதாவது வெள்ளருக்கு குச்சி கட்டை, தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது, அது கருங்குங்குளியம்னு ஒரு பொருள். இதில் மட்டுமே அந்த பொங்கலை நீங்கள் வைக்கணும், வேறு எதுலேயும் வைக்கக்கூடாது, வேறு கட்டையே வைக்கக்கூடாது. அதை கொண்டு போய் சுவாமிக்கு படைச்சோம்னா உங்களுக்கு செய்வினை சம்பந்தமான விஷயங்கள், காத்து சேஷ்டை சம்பந்தமான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடும். வணக்கம், வாழ்க நலம். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ இந்த பொங்கல் பற்றியெல்லாம் போட்டுட்ருக்குறோம் இல்லையா, எந்த மாதிரி நம்ம சாமிக்கு பொங்கல் வச்சால் என்னென்ன பிரச்சனை தீரும்னு. அதில் இருந்து செய்வினை தீர்றதுக்கு, சத்ரு தொல்லை போகிறதுக்கு, இந்த காத்து சேஷ்டைகள் இதெல்லாம் சரியாகிறதுக்கு எந்த மாதிரி பொங்கல் வைக்கலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் என்னென்னா, அதாவது நம்ம எங்கேயோ ரோட்டில் போயிட்டுருக்குறோம், காரில் போவோம், பைக்கில் போவோம், எதுலேயோ போயிட்டுருக்கும் போது ஏதாவது ஒருத்தர் இறந்த உடலை அடக்கம் பண்ணுறதுக்காக தூக்கிட்டு போகிறத நம்ம பார்த்துருப்போம். பஸ்ஸில் போகிறோம், அப்படியே தூக்கிட்டு போவாங்க பாருங்கள். அது மாதிரி ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு மனசில் வேண்டிக்கிங்க. அது ஆணோ பெண்ணோ பெரியவங்களோ சின்னவங்களோ யாருன்னே தெரியாது, இறந்து போனது யாரையும் தூக்கிட்டு போவாங்க. அந்த ஆத்மா சாந்தி அடையட்டும்னு நம்ம உட்கார்ந்த இடத்துலேருந்தே வேண்டிக்கிட்டாலுமே நமக்கு பெரிய புண்ணியம், அந்த ஆத்மாவும் சாந்தி அடையும். அது யாருன்னே தெரியாதவக்கும் நம்ம சாந்தி அடையணும்னு சொல்கிறோம், ஆனால் நமக்கும் பெரிய புண்ணியமாக இருக்கும். இது ஒரு எளிமையான புண்ணியம், இதை செய்து உங்கள் புண்ணியத்தை அதிகப்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு, செய்வினை, சத்துரு தொல்லை, காத்து சேஷ்டை இதெல்லாம் விலகிறதுக்கு எந்த மாதிரி நம்ம சுவாமிக்கு பொங்கல் வைக்கலாம், என்னென்ன பொருட்கள் தேவை அப்படின்றாங்க. இந்த வெள்ளருக்கு குச்சி கட்டை வேணும். தேத்தாங்கொட்டைன்னு ஒரு கொட்டை இருக்குது, அதாவது வெள்ளருக்கு குச்சி கட்டை, தேத்தாங்கொட்டைன்னு ஒன்று இருக்குது, அது கருங்குங்குளியம்னு ஒரு பொருள். கருங்குங்குளியம் அதுக்கு நாட்டு மருந்து கடையில் கிடைக்கும். இதை தவிர கருப்பு உளுந்து வேணும் கண்டிப்பாக. நம்ம உளுந்துலேயே கருப்பு உளுந்து தோலோடு இருக்கும் பாருங்கள், இவ்வளோதான். இந்த கருப்பு உளுந்து தேவை. இதெல்லாம் எடுத்து தயாராக வச்சுக்கிட்டு நமக்கு பொங்கல் வைக்கிற இடத்துக்கு போய்ட்டு, நம்ம கோயிலில் வைக்க போகிறோம், எங்கே வைக்க போகிறோமோ அந்த இடத்துக்கு தயாராகி இதில் என்ன பண்ணுங்கள், இந்த கருங்குங்குளியன்னு இருக்குது பாருங்கள், அதை திரையில் பரப்பிட்டு அதுக்கு மேலே தான் இந்த அடுப்பை நீங்கள் செட் பண்ணணும். அது வரட்டிலேயே அடுப்பு செட் பண்ணாலும் சரி, செங்கல்ல செட் பண்ணாலும் சரி, எதில் செட் பண்ணிங்கனாலும் சரி, அதை கீழே கருப்புங்குளியம் இருக்கணும். அதுக்கப்புறமா தேத்தாங்கொட்டைன்னு இருக்குது பாருங்கள், அது நாட்டு மருந்து கடையில், அதையும் உள்ள அந்த அடுப்புக்குள்ளேயே வச்சுருங்க. அதெல்லாம் அப்படியே வச்சு விட்ருவேன் தான். முழுக்க வெள்ளருக்கு கட்டை, இந்த வெள்ளருக்கு நம்ம எருக்கஞ்செடி கட்டைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது நாட்டு மருந்துகள்லேயும் கிடைக்கும், வேணா உங்கள் இடத்துல உடச்சிக்கலாம். வெள்ளருக்கு கிடைக்கலாம் எருக்கஞ்செடியில். இதில் மட்டுமே அந்த பொங்கலை நீங்கள் வைக்கணும், வேறு எதுலேயும் வைக்கக்கூடாது, வேறு கட்டையே வைக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் இந்த வெள்ளருக்கு குச்சியை நீங்கள் தேடி ரெடி பண்ணி தயார் பண்ணி வச்சுக்கோங்க. நாட்டு மருந்துகளில் கட்டையாக பெரிய பீஸ்லாம் கொஞ்சம் பெரிய கடையாக இருந்தால் பெரிய பீஸே கிடைக்கும் உங்களுக்கு. தயார் பண்ணிவிட்டு அந்த அக்னி பூராமே இந்த வெள்ளருக்கு கட்டையிலேயே தான் இருக்கணும். அப்பப்போ என்ன பண்ணுங்கள், நீங்கள் கொஞ்சம் அந்த தானியம், அதாவது தானியம்னா நான் சொன்ன பாருங்கள், இந்த கருப்பு உளுந்து அப்பப்போ போட்டுனே இருக்கணும். எது இந்த நெருப்பு எரியுது பாருங்கள், அதுலேயும் கொஞ்சம் போட்டுனே வரணும். போட்டுனே இந்த பொங்கல்லாம் ரெடியாகி முடிஞ்ச பிற்பாடு அதை கொண்டு போய் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுங்கள். கடவுளுக்கு நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. அப்படி இந்த முறையில், இந்த அக்னி முறையில், அதாவது கருங்குளியத்தையும் கருப்பு உளுந்தையும் தேத்தாங்கொட்டையும் வெள்ளருக்கு கட்டையிலேயே இதெல்லாம் சேர்த்து நீங்கள் ஒரு அக்னியை உருவாக்கி அந்த அக்னியில் ஒரு பொங்கல் வச்சு அந்த பொங்கல் வெந்து அதை கொண்டு போய் சுவாமிக்கு படைச்சோம்னா உங்களுக்கு செய்வினை சம்பந்தமான விஷயங்கள், காத்து சேஷ்டை சம்பந்தமான விஷயங்கள் நம்ம குடும்பத்தை விட்டு போயிடும். ஏன்னா இதுக்கு அவ்வளோ சக்தி உண்டு. இந்த பொங்கலுக்கு தெய்வமும் இதை ஏற்றுக்கிட்டு அந்த மாதிரி பிரச்சனையை கரைச்சும் கொடுக்கும். அப்போல்லாம் இதெல்லாம் செய்த ஒன்று தான். இது என்ன, இப்போ நிறைய வீடியோ போட்டிருக்கேன், இது சம்மந்தமாக ஒரு 10 வீடியோ இருக்குது பாருங்கள், அதெல்லாம் கூட நீங்கள் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு எல்லாமே புரியும். செய்து இந்த காத்து சேஷ்டை, செய்வினை கோளாறை சரி பண்ணுறதுக்கு இது ஒரு எளிமையான வழி. ஏன்னா எப்படியும் பொங்கல் வைக்க போகிறோம் சாமிக்கு, ஒரு குலதெய்வத்துக்கோ இல்லை எதுக்கோ ஒன்று செய்ய போகிறோம். இல்லை இந்த மாதிரி ஒரு பொங்கல் வைத்து உங்களுடைய செய்வினையிலிருந்து நீங்கள் வெளியில் உங்களுடைய வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க நலம்.